சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அதிமுக கட்சியினுடைய நாளிதழ் நமது எம்ஜிஆர், நமது அம்மா, அந்த நாளிதழ்களினுடைய முன்னாள் ஆசிரியராக இருந்த திரு மருது அழகராஜ் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். சமகால தமிழக அரசியல் கள நிலவரங்கள் குறித்து தான் நம்ம உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு. வணக்கம். தமிழக அரசியல் களம் நம்ம தொடர்ந்து அவ்வப்போது உரையாடி கொண்டே இருக்கிறோம். விஜயினுடைய வருகை, தாக்கம், அப்புறம் புதிய கூட்டணி பாஜக அதிமுக அப்படின்னு. இந்த சூழல்ல களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சி என்கிற அதிகார மிடுக்கோடும் நீண்ட காலமாக அது அமைத்து வைத்திருக்கும் வெற்றி கூட்டணியோடும் வலுவாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். வலைதளத்து அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினாலும் தரைதளத்து அரசியல் திமுகவுக்கு மிக பெரும் எதிர்ப்பாக இருப்பதாக நான் கருதவில்லை. அதற்கு காரணம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரங்களோ அல்லது அமலாக்கத்துறை சோதனைகளோ ஜனநாயகத்தை அழுத்தி தீர்ப்பு எழுதக்கூடிய கடைக்கோடி கிராம மக்களை எட்டுவதில்லை. அதில் அவர்களுக்கு பெரிய ஆர்வமும் இருக்காது. அவர்களை பொறுத்தவரை மாதம் 1000 உரிமை தொகை என்பது ஏறத்தாழ ஒரு 60 லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் கிடைக்கிறது. காலையில் சில்லறை தேடி பேருந்து கட்டணத்திற்கு அலையாமல் விவசாய தொழிலாளர்கள், சாலை பராமரிப்பு வேலைகள் செய்யக்கூடியவர்கள், பல இடங்களுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்கெல்லாம் காலையில் இந்த சில்லறை தேடல்களில் ஈடுபடாமல் பேருந்துகளில் இலவசமாக போகிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு 60 ரூபா மிச்சம் வருது. ஒரு 500 ரூபா சம்பளத்தில் ஒரு 60 ரூபா மிச்சம்ங்கிறது என்பது அவர்களுக்கு பெரிய ஆதாயம் தான். அதுபோல கிராமப்புறத்தில் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இந்த முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய விவகாரம், இவையெல்லாம் நேரடி பயனாளிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு மென்மையான அணுகுமுறையைத்தான் அவர்கள் கொண்டிருப்பதாக நான் களத்திலிருந்து பார்க்கிறேன். அதனால் நான் உணர்கிறேன். அதை சட்டம் ஒழுங்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் அவர்களை பெரியதாக பாதித்ததாகவோ எட்டி பிடித்ததாகவோ நான் அறியவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமத்தில் இருக்கிற கடைநிலையில் இருக்கிற மக்களை பொறுத்தவரை அவங்க அன்றாட வாழ்க்கையோடு தான் பொருத்தி பார்ப்பாங்கன்னு நீங்கள் சொன்ன இந்த பயனாளர்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா இவங்க எல்லாமே அதிமுகவினுடைய பிரதான வாக்கு வங்கியா இருந்தவங்க. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான வாக்கு வங்கிகளாக இரட்டைகளை சின்னத்தை தவிர இன்னொரு சின்னத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டோம் என்று சொன்ன மக்கள் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திமுக பல தொகுதிகளில் 8% வாக்குகள், 9% வாக்கு, 11% வாக்கு, 2 முதலமைச்சர்களை முன்மொழிந்த ஆண்டிப்பட்டியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு 9 ஓட்டு என்றெல்லாம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தினுடைய ஆளுமை மிக்க தலைமையாக எடப்பாடியால் மிளிர முடியவில்லை. அனைத்து சமூகங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக அவரால் வர முடியவில்லை என்கின்ற கருத்தை அந்த மக்கள் தங்களது வாக்களிப்பின் மூலம் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போ பொதுவாக இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, ஒரே ஒரு முறை இப்போ 2016 அது மாறுது. திமுக மீது கோவமா அதிமுக, அதிமுக மீது கோவமா திமுகன்னு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூட்டணி வியூகத்தை அமைச்சிருக்கிறோம், திமுக ஆட்சியின் மீது கடும் அதிருப்தி இருக்கு, எப்படா இந்த ஆட்சி போகும்னு காத்துட்டு இருக்கிறாங்க, அதற்கு முன்பாக திரு இபிஎஸ் அவர்களோட ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. சூழல் அப்படிதான் இருக்குன்னு அதை நீங்க ஏத்துக்கலையா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கோப கனலோ அலையோ வீசுவதாக நான் கருதவில்லை. நீங்கள் பார்த்திருக்கலாம், 2009க்கு பிறகு இலங்கையில் நடந்த இன அழிப்பு, 20 மணி நேரம் மின்வெட்டு, அலையடித்த ஸ்பெக்ட்ரம் ஊழல், இப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எந்த அச்சுறுத்தலும் இந்த காலகட்டத்தில் நிலவுவதாக நான் கருதவில்லை. உதாரணத்துக்கு எடுத்துப்போம், திமுகவுக்கு எதிராக களத்தில் ஏதாவது போராட்டங்கள் பார்த்துருக்கீங்களா? அதிமுக இப்பொழுது கூட்டணி அமைத்ததாக சொன்னார்கள். அமித்ஷா வந்தார், கூட்டணி அமைத்து விட்டு போனார். கூட்டணி அமைத்ததற்கு பிறகு ஒரு கோம நிலைக்கு அந்த கூட்டணியினுடைய சூழல் போனது போல தெரிகிறது. ஒருவரிடமும் உற்சாகம் இல்லை. எங்கேயும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து போராட்டங்களோ அல்லது கூட்டங்களையோ நடத்தியதாக தகவல்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2 கட்சி தலைவர்களும் மௌனமாக இருக்கிறார்கள். இது கூட்டணி மிகச் சரியான கூட்டணி என்று அழுத்தம் திருத்தமாக பேசுவதற்கு கூட ஆட்கள் இல்லை. நான் இதை சொல்வதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணியோடு கையில் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தொடர் வெற்றிகளை பெற்ற ஊக்கத்தோடு இருக்கிறது. ஆனால் எதிரே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுற்று கிடக்கிறது, பிளவு சரி செய்யப்படவில்லை. அடுத்து கூட்டணியே கிடையாது, ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, இந்த தேர்தலில் 26 மட்டுமல்ல 31 கூட்டணி கிடையாது என்று தன் கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் செய்தி சொன்ன எடப்பாடி
எதற்காக கூட்டணி அமைத்தார்? அவரை சிறைப்பிடித்து விட்டார்கள், அடிமைப்படுத்தி விட்டார்கள். அந்த கூட்டணி அமைந்த விதம், இவ்வளவு முன்னாடி அந்த கூட்டணி அமைந்தது தப்பு, அந்த கூட்டணி அமைந்த விதமும் தப்பு, வேகமும் தப்பு, விதமும் தப்பு. நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க நான் தரைதளத்தில் இருக்கிற கள அரசியலை பார்க்கிறேன்னு சொல்றீங்க. இந்த முறை என்ன நுணுக்கம் பண்ணாங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து நம்ம ஒரு அலைன்ஸ் அமைச்சா அது ஜெல் ஆக மாட்டேங்குது, ஒட்ட மாட்டேங்குது. அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சு எல்லாரும் ஜெல்லாகி இணக்கமாக இருக்கணுன்றது தான் அமித்ஷாவின் ராஜதந்திரம்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு சீக்கிரம் முன்னாடியே அமைச்சது தப்பு. நான் சொன்னது, நீங்கள் காலத்தை கூட்டணி அமைத்தது தவறாக சொல்லவில்லை. அந்த கூட்டணி அமைத்த விதமும் அதற்கு மக்களிடம் முன்வைக்கப்படுகிற காரணமே சொல்லலை. இன்னும் நாங்கள் ஏன் கூட்டணி அமைத்தோம்ன்றக்கான ஒரு சரியான காரணங்களை இன்று வரை சொல்லவில்லை. வக்பு திருத்த சட்டம், மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை, அனைத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் ஒத்த கொள்கைகள், ஒரே கொள்கை தான் இருக்கு. நீங்கள் கொள்கையின் அடிப்படையில் பாஜகவோடு இணக்கமாக ஒன்று சேர்ந்தோம் என்று சொல்வதற்கும் வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்று சேர்கிறோம் என்று சொன்னால், அப்ப 50 நாளைக்கு முன்னாடி பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று ஏன் பேச வேண்டும்? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நியாயம் இருக்கணும் அல்லவா, ஒரு இணக்கம் இருக்கணும், அந்த கூட்டணி இயல்பாக அமைய வேண்டும். ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ண. ஆமாங்க, நீங்க கூட்டணியை முறித்து கொண்ட போது நாடெங்கும் பட்டாசு வெடித்தவர்கள் கூட்டணியை அமைத்த போது இனிப்பு கொடுக்கலையே. இன்று வரை இணக்கமாக இருவரும் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தலையே. 2010 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி கரையில ஆகத்து 14 ஒரு பிரம்மாண்டமான பொன்மொழி திடலிலே ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அனைத்து கூட்டணி கட்சிகளும் அங்கே இருந்தார்கள். கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமியில் முதல் கூட்டத்தை நடத்தினார்கள். கடலளவு திரளும் கூட்டம், கோவையிலே கடலில்லை என்ற குறையை நிவர்த்தி செய்த கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம். அனைத்து கட்சிகளும் சொல்லப்போனால் கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் கொடியும் பார்க்கலாம். அந்த கூட்டமே அதிமுகவினருக்கு உற்சாகத்தை தந்துருச்சு. ஆமா, அடுத்து பார்த்தீங்கன்னா நான்மாட கூடல் என்று சொல்லக்கூடிய மதுரையில் நடந்த கூட்டம். ஆக ஒரு 4 பொதுக்கூட்டத்திலேயே அரசியலினுடைய தட்பவெப்ப நிலையை மாற்றுகிற சக்தியாக புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க. அப்ப அந்த கூட்டணி கட்சிகளையும் இணைத்துக் கொண்டுதான் அந்த கூட்டத்தையே நடத்தினாங்க. நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டீங்க, இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு எதிராக நீங்கள் என்ன நடத்திருக்கீங்க? என்ன சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இதுல இன்னொரு கூடுதலாகவும் கேட்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அறிக்கைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. தினந்தோறும் வந்து தூக்கி எறியப்படுவீர்கள்னு கடும் சொற்களால் அறிக்கைகள் வருது. அது களத்துல என்ன, அது கன்வெர்ட் ஆகலையா? ஏன் போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அறிக்கைகளாலோ வெறும் லாவணி பாடுவதாலோ அரசியல் களத்தினுடைய அந்த தட்பவெப்ப நிலையை யாராலும் மாற்ற முடியாது. அப்படி மாற்றுகிற சக்தி படைத்த தலைவர்களாக இவர்கள் இல்லை. அன்றைக்கு கலைஞருடைய ஒரு சொல் வெல்லும், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஒரு அறிக்கை ஒரு மாபெரும் பிரளயத்தை உருவாக்கும். அப்படிப்பட்ட காலமாக இப்பொழுது இல்லை. எடப்பாடியினுடைய அறிக்கைகளுக்கெல்லாம் அப்படி ஒரு செவிமடுத்தலை மக்கள் ஏற்பதாக எனக்கு தெரியல. நான் ஒன்று கேட்குறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது 1 டஜன் வழக்குகளை போட்ட அன்றைய திமுக இன்றைக்கு எடப்பாடி மீது ஒரு வழக்கும் போடவில்லையே. சரி, எடப்பாடி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களோ அல்லது குறைவுகள் மீது எத்தனை வழக்குகளை முன்னெடுத்திருக்கிறார்? வெறும் அறிக்கைகள் வருகிறது. களத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மெகா கூட்டணி அமைக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது மெகா கூட்டணியிலிருந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கலந்து கொண்டு போகக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் காங்கிரஸ் அழைப்பு விடுக்கு. நிச்சயமாக தேமுதிக விலகி போய்விடும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத வாசனுக்கு கொடுத்த முக்கியத்துவம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தேமுதிகவுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுக்க மறுக்கிறீர்கள். நீங்க போன தேர்தலுக்கு ஒப்பந்தம் போட்டு உங்களுக்கு மாநிலங்களை உறுப்பினர் என்று சொல்லிவிட்டு அடுத்த தேர்தல் காலத்திற்கு நீங்கள் ஒத்தி போடுவது எந்த வகையில் நியாயம்? ஆக அவர்களை பொறுத்தவரை நம்மை ஒரு பலவீனமான இயக்கமாக நினைக்கிறார்கள், அல்லது தேமுதிகவினுடைய ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த கட்சி நம்மிடம் பெற்றுக்கொண்டு ஓடிவிடும் என்று நினைக்கிறார்களோ என்கிற அளவுக்கு அந்த கட்சி காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர் வருத்தப்படுகிற அதே காலத்தில் மதுரையில் நடந்த திமுகவினுடைய பொதுக்குழுவிலே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு இரங்கல் தீர்மானம் போடுகிறார்கள். நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம், நினைவில் கொண்டிருப்போம் என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு செல்வ பெருந்தகை கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மெகா கூட்டணி அமைப்பது என்று சொன்னார்களே தவிர அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒன்று, தேமுதிக விலகி திமுகவுக்கு போகலாம். சரி, அதிமுகவை வந்து தூக்கி பிடிப்பதற்கு பாமக வரும் என்று நினைத்தால் இப்பொழுது பாமக இரண்டாக பிரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம், பாசமகன் ஒரு கட்சி
ஒரு பக்கமாக 2 கூறுகளாக பிளவுற்று கிடக்கக்கூடிய இப்போ வட மாவட்ட அரசியலை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த பாமக சர்ச்சை அது எப்படி போய் முடியும்னு புரிஞ்சுக்க, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்னை பொறுத்தவரை வட மாவட்டங்களிலே கடந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து கூட தன் கட்சியின் அமைச்சர்களின் கூட வெற்றி பெற வைக்க முடியவில்லை. 10.5% வாக்கு, இன்னும் சொல்ல போனால் சுட சுட இடஒதுக்கீடு என்று அறிவித்ததற்கு பிறகு கூட சி.வி. சண்முகம் தோற்றார், எம்.சி. சம்பத்து தோற்றார், கே.சி. வீரமணி தோற்றார். ஒரே ஒரு ஆறுதல் வெற்றியாக கே.பி. முனுசாமி வெற்றி பெற்றார். நான் இதை சொல்வதற்கு காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி வடபுலத்தை ஆளுமையோடு தீர்மானிக்கிற அளவுக்கு இப்பொழுது இல்லை, அது வலுவடைந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். கடந்த தேர்தலிலே அதுதான் நிலை என்று சொல்கிற போது இப்பொழுது அக்கட்சியில் ஏற்பட்டிருக்கும் குடும்ப பிளவு, இன்னொரு பக்கம் காடு வெட்டி குறியும் குழு வன்னிய சங்கத்தை வெகுகாலமாக நடத்தி பாமகவுடைய இயக்க வளர்ச்சிக்கும் வன்னியர்களுடைய அரசியல் எழுச்சிக்கும் காரணமாக இருந்தவர் மாவீரன் குரு. இப்ப அவருடைய குடும்பம் எதிர்நிலையில் இருக்கிறது. ஆக ஏறத்தாழ பாமக 3 கூறுகளாக போகிறது. அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், இயக்கத்தை வழிநடத்திய தளபதி குருவினுடைய குடும்பம் ஒரு பக்கமாக. அதனால வட மாவட்டங்களில் ஒன்றாக இருந்து 21லேயே அதிமுகவுக்கு பெருவெற்றியை பெறுவதற்கு துணையாக இருக்க முடியவில்லை. 10.5% கொடுத்ததாக அறிவித்த காலத்திலேயே என்று சொன்னால், இப்பொழுது இன்னும் பாமக பலவீனப்பட்டிருப்பதும், அது எடப்பாடியின் மீதான, அந்த எடப்பாடியின் தலைமையின் மீதான நம்பகத்தன்மையும் இப்பொழுது வெகுவாக குறைந்திருக்கிறது. அதனால பெரிய தாக்கத்தை அக்கட்சி ஏற்படுத்தும் என்று நான் நம்பவில்லை. ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க, நான் அதிமுகவோடு போகணும்னு சொன்னேன், ஆனா திரு அன்புமணி அவர்கள் இல்ல பாஜகவோடு தான் போகணும்னு சொன்னாங்க அப்படின்னு. அதை ஒட்டிலாம் சர்ச்சை இருக்குன்னா அதிமுக பாஜக அணியே அமைஞ்சிருச்சு. அப்பாவுக்கு பாஜகவோடு போகக்கூடாது, மகனுக்கு பாஜகவோடு போகணும், அப்பாவுக்கு அதிமுகவோடு இணக்கமான அரசியலை செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் ஊரணியில் தானே இருக்கிறது, இருவரும் அங்கே தான் இருக்கிறார்கள், இருவரும் அங்கேதான் போக வேண்டும். இவர் ஒரு பஸ்ல போகணுங்கிறார், அவர் ஒரு பஸ்ல போகணுங்கிறார். இப்படி இலக்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது. என்ன குழப்பம் என்று புரியவில்லை. ஆனால் வெளியே சொல்லப்படுகிற இதுதான் குழப்பத்திற்கு காரணமா, இல்லை உள்ளிருக்கக்கூடிய இரத்த உறவுகளிடம் இருக்கக்கூடிய அதிகார பற்று, யாரிடம் கட்சியை அடுத்து கொண்டு போவது, மகளா மருமகளா பேரனா மகனா என்கின்ற அளவுக்கு அந்த இயக்கம் உறவுகளால் பிளவுற்று போவதாகத்தான் நான் கருதுகிறேன். வெளியே சொல்லப்படுகிற காரணங்கள் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று நான் நினைக்கிறேன். இப்போ என்டிஏ அலைன்ஸ்னு சொல்லப்படுது. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேமுதிகவை உறுதிப்படுத்துகிறார், ஓபிஎஸ்ஸை உறுதிப்படுத்துகிறார், பாமகவை உறுதிப்படுத்துகிறார், இவங்கெல்லாம் எங்கள் அணியின். ஆனால் அவர்கள் சொன்னால் எல்லாம் ஜனவரி மாதத்துக்கு தள்ளி போடுறாங்க, நாங்கள் அப்போ தான் முடிவெடுப்போம்னு. ஏன் எல்லாரும் இந்த கூட்டணியில் தாங்க இருக்கோம், எல்லாம் இருந்தவங்க தான், ஆனால் இப்போ ஒத்துக்க மாட்டுறாங்க, நாங்கள் முடிவு அப்புறமா என்ன காரணம்? அது இல்லை, கூட்டணியில் ஓபிஎஸ் தினகரன் போன்றவரை இணைப்பதற்கு, அவர்கள் பங்கேற்பதற்கு அணுவளவும் வாய்ப்பில்லை என்று நத்தம் விஸ்வநாதனை கூப்பிட்டு எடப்பாடி சொல்கிறார், அவர் அறிவிக்கிறார். அமித்ஷாவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்களுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்கிறார். என்னை பொறுத்தவரை அதிமுகவினுடைய உள்விவகாரங்களிலே பாஜக தலையிட்டதனுடைய விளைவுதான் இத்தனை பிளவுகளுக்கும் காரணம் என்று கடைக்கோடி தோன்றனுக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனால் தனது கூட்டணி கட்சிகளின் உள்விவகாரங்களிலே பாஜக தலையிடாத கட்சிகளே கிடையாது. நீங்கள் சிவசேனாவுக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த மாநிலத்தில் அவர்களோடு இணக்கமாக கூட்டணியில் இருந்த இயக்கங்கள் அனைத்தினுடைய உள்விவகாரங்களில் பாஜக தலையிடுவது உண்டு. இப்பொழுது அதிமுகவினுடைய பிளவுக்கு ஒரு வகையில் பாஜக காரணம், ஒரு வகையில் பல வகைகளில் காரணம் என்பது தொண்டனுக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் எடப்பாடியினுடைய அபகரிப்பு அரசுகளுக்கு பக்க துணை நின்றது பாஜக என்பது அனைவரும் புரிந்த கதை, ஊடகம், உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரிந்த கதை தான். ஆனால் இன்றைக்கு இவர்களை இணைப்பதில் எடப்பாடியின் கருத்துக்கு இணக்கமான கருத்தை அமித்ஷா சொல்கிறார். உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொன்னார். நத்தம் விஸ்வநாதன் சேர்க்க மாட்டோம் என்று சொல்கிறார். ஆனால் நயினார் நாகேந்திரன் ஏன் அப்படி சொன்னார்னா, அண்ணாமலை தினகரனுக்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள் வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் சொல்கிற போது, அது ஏற்கனவே பாஜகவில் அண்ணாமலையினுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது. இந்த கருத்து அண்ணாமலை சொல்கிற போது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவங்க, தினகரன் அணியில் இருக்கக்கூடியவர்களாம் அண்ணாமலையை வெகுவாக ஆதரிக்கக்கூடிய சூழல் வருமே என்ற நிலையில் இவரும் என்ன சொல்கிறார், இல்லை அவங்களை சேர்த்துருவோம், அவர்களும் இருப்பார்கள் என்று சொல்கிறாரே தவிர நயினார் எந்த அளவுக்கு இவர்களை உள்ளே சேர்ப்பதற்கு அழுத்தம் கொடுப்பார் என்று நான் நம்பவில்லை. காரணம், தென் மாவட்டங்களிலே எப்பொழுதுமே ஓபிஎஸ்ஸிற்கு எதிரான அரசியலை வெகுகாலமாக செய்து வரக்கூடியவர், பயந்தவர். அதிமுகவிலிருந்தே வெளியேறி போவதற்கு ஓபிஎஸ் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டது. அந்த தென் மாவட்ட அரசியல் ஓபிஎஸ் வெர்சஸ் நயினார் ஒன்று வேணாம். 2017 ஓபிஎஸ் முதல் தர்ம யுத்தம் நடத்தப்பட்ட போது ஒரு பெரிய குளத்தில் போய் ஓபிஎஸ்னுடைய தகப்பனாரை குறிப்பிட்டு மிக தரந்தாழ்த்தி பேசியவர் நயினார்.
மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தினார். நான் இதை சொல்வதற்கு காரணம், இந்த கூட்டணியை வற்புறுத்தவோ வலியுறுத்தவோ அண்ணாமலை போல ஓபிஎஸ்ஐயும் நயினாரையும் தினகரன் தான் அடுத்து அதிமுகவின் எதிர்காலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலை நயினார் செய்ய மாட்டார் என்பதற்காகத்தான் எடப்பாடியால் தேர்வு செய்யப்பட்ட மாப்பிள்ளை தான் நயினார். எடப்பாடி அதுல என்ன சந்தேகம்? நீங்க பார்த்திருக்கலாம், அதுக்கு முன்பே வேலுமணி போய் வீட்டில் சந்திச்சுட்டு இருந்தாரு. அப்பொழுதே ஒரு முடிவு வந்தது, அதிமுகவினுடைய பாஜகவின் அடுத்த தலைமையாக நயினார் வருவார் என்று. நான் இதை சொல்வதற்கு காரணம், எடப்பாடியினுடைய அத்தனை விருப்பங்களுக்கும் அமித்ஷா செவி கொடுத்திருக்கிறார், செய்து கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப இபிஎஸ் தான் அமித்ஷா நம்புறாங்க, அவர்கிட்ட தான் செல்வாக்கு இருக்குன்னு இல்ல. அவரை பிடியில் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒருவரை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களில் தான் அதிமுக இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். எடப்பாடி போன்ற ஒரு பலவீனமான தலைமை இருப்பதுதான் தாங்கள் சொல்வதை அவர்கள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை 29 பாராளுமன்ற தேர்தலுக்கு பாஜக அறுவடை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று பாஜகவின் இலக்கை பொறுத்தவரை 2026 என்ன மீறி போனா 4 எம்எல்ஏ 5 ஆகலாம் 6 ஆகலாம், அதை கடந்து என்ன இருக்க போகுது. ஆனால் பாஜகவினுடைய கனவு என்பது 2029 இன்றைக்கு காங்கிரஸ் ஏறத்தாழ 100 தொகுதி வந்துட்டாங்க. வட மாவட்டங்களிலே இன்னும் பெரும் பாதிப்பை பாஜக எதிர்கொள்ள நிலை வரும் என்கிற அச்சம் இருக்கின்ற காரணத்தால் தென் மாநிலங்களில் தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து மொத்தமா ஒரு 60-70 தொகுதியை பெற்றணும். 29 கணக்கு தான், 29 கணக்கை தான் முன்வைத்து தான் பாரதிய ஜனதா கட்சி, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நாளைக்கு ஒன்றும் இங்க ஆட்சி பிடிக்க போறதில்லை. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க எவ்வளவு சிரமப்பட்டு முயற்சித்தாலும் அதிகபட்சம் ஒற்றை இலக்கத்தை எட்டி பிடிப்பது என்பதே பெரிய கனவாகத்தான் இருக்கிறது. அதுவும் அண்ணாமலை கொஞ்சம் முயற்சித்து மேலே கொண்டு வந்ததை கூட இப்பொழுது அவர்கள் வீணடித்து விட்டார்கள். நான் சொன்னது போலத்தான், நிச்சயமில்லாத எடப்பாடியினுடைய அரசியலை நம்பி மிக போராடி அண்ணாமலை உருவாக்கிய எதிர்கால அரசியலை, வருங்கால அரசியலை அவர்கள் வீணடித்து விட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா எப்பொழுதுமே பாஜக ஒவ்வொரு 10 வருடத்திற்கு திட்டமிடும். காலையில் விதைத்து விட்டு மாலையில் அறுவடை செய்கிற ஆசை அந்த கட்சிக்கு எப்பொழுதுமே இருக்காது. 20 ஒரு இலக்கு 30 ஒரு இலக்கு என்றுதான் போவார்கள். அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் 3 ஆண்டுகளுக்குள் அண்ணாமலையினுடைய முயற்சியை போதும் என்று முற்றுப்புள்ளி வைத்தது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்னை பொறுத்தவரை விளைச்சல் கிடைக்காம போயிருக்கலாம், பட் விளைநிலத்தை எதிர்காலத்திற்கு பயிரிடுவதற்கு ஏற்ற வகையில் பண்படுத்தி வைத்திருந்தார், தயார்படுத்தி இருந்தார். நிச்சயமா அது மறுக்கவே முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் மறுக்க முடியாது. நீங்க சொல்லுவது பாஜகவுக்கு ஒரு நீண்ட கால இலக்கு இருக்கு, ஆனா அதிமுக 26 என்ன செய்ய போறாங்க? ஆமா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உண்மையாக சொல்கிறேன், அவர்கள் கட்சியை ஒன்றுபடுத்தி கொண்டு தன் உள்ளே இருக்கக்கூடிய உட்பகையை தீர்த்துவிட்டு இயக்கத்தை ஒன்றுபடுத்தியிருந்தாலே அதிமுகவுக்கு ஒரு மிடுக்கு வந்திருக்கும். நீங்க சொன்ன புள்ளி ரொம்ப முக்கியமானது. என்டிஏ அலைன்ஸில் இருப்பதாக சொல்லப்படுகிற ஓபிஎஸ் அவர்கள், இன்னும் சொல்லணும்னா பாஜகவுக்கு நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுற ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க, அமித்ஷா வந்தப்போ எங்களை கூப்பிட்டுருக்கணும், அது எங்களுக்கு வருத்தம்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டு போகிறார், இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ், இது ஒரு வெற்றி கூட்டணின்லாம். ஆனால் திரு வைத்தியலிங்கம் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, அதிமுக ஒன்றுபடுத்தாமல் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னா இது அமித்ஷாவுக்கு சேர்த்து சொன்ன பதிலுங்களா? தானே, இயல்பான கணக்கு, ரொம்ப இயல்பான கணக்கு தான். நான் ஒன்று வேணாம், கண்ணுக்கு இப்போ கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நீங்கள் வாங்கினது 9% ஓட்டு, திருநெல்வேலியில் 8% ஓட்டு. சரி, இப்போ நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வருதுன்னு வச்சுங்க, பாஜக பெற்ற கூட்டணியில் எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கிறது அல்லவா, அங்கே ஓபிஎஸ் ஓட்டு இருக்கிறது அல்லவா, அங்கே சசிகலா அவருடைய ஆதரவு ஓட்டும், தினகரனுடைய ஓட்டும் இருக்கிறது அல்லவா, இதையெல்லாம் கழித்து விட்டால் பாஜகவுடைய 18% எத்தனை ஓட்டு இருக்கும்? 8 தான் இருக்கும். அதுக்குள்ள இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு, ஓபிஎஸ் ஆதரவு ஓட்டு, தினகரன் ஆதரவு ஓட்டு, திருமதி சசிகலா ஆதரவு ஓட்டு, இவற்றை எல்லாம் சேர்த்து தான் பாஜக வாங்கி இருக்கக்கூடிய 18%. அதுல 10% குறைச்சிட்டா 8% இருக்கும். எடப்பாடியிடம் இருப்பது ராமநாதபுரத்தில் 8% தான். 8 16 போதுமா? திருநெல்வேலியில் 9% ஓட்டு, 9 17 போதுமா? 45% மேலாக கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எங்கே இருக்கிறது வாய்ப்பு? எங்கே இருக்கிறது மெகா கூட்டணி? உங்களிடம் இருக்கக்கூடிய கட்சிகளும் கலண்டு போகிறது, உங்களிடம் இருந்த கட்சி உடைந்து கொண்டிருக்கிறது. ஒன்று கட்சி உடைகிறது, இன்னொரு கட்சி கலண்டு போகிறது. எடப்பாடியினுடைய தலைமை எல்லோரோடும் ஏற்பட்டுக் கொண்ட தலைமையாக இல்லை. நீங்க பட்டு வெற்றி பற்றிய கனவிலே ஆழ்ந்திருந்த போது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்ற கதையாக எடப்பாடி கனவில் இருக்கிறார். மெகா கூட்டணி வந்துவிடும். எப்பொழுது மெகா கூட்டணி அமைத்தார்? நான் என்ன கேட்கிறேன், பிளவுற்று இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றுபடாத பட்சத்தில் அதிமுகவினுடைய அந்த பழைய வாக்கு வங்கி வராது. ஒருவேளை இப்போ ஓபிஎஸ் தினகரன் அவங்கெல்லாம் வந்து என்டிஏவில் இருந்தாலும் கூட தென் மாவட்டங்கள்ல அதை ஏத்துக்க மாட்டாங்க. எடப்பாடிக்குள்ள சேர்த்துக்காம கூட்டணி, எடப்பாடியினுடைய தலைமை
என்னை பொறுத்தவரை இது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என் மனதில் உள்ளதை நான் சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடப்பாடியின் தலைமை அகற்றப்பட்டு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பான தலைமை, ஒரு இளைஞன் தலைமை, அல்லது சாதி வன்மம் இல்லாத, யாரையும் ஒழிக்கணும் அழிக்கணும், ஒரு சமூகத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த பிளவுவாத அரசியலை செய்யாத எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு மென்மையான தலைமை அமையணும். அந்த தலைமையில் பாஜகவினுடைய தலைமையில் அண்ணாமலை மீண்டும் அரசியலிலே முன்கொண்டு வரப்பட்டு அவர் களத்திலே அந்த பழைய சூடு அரசியல் இருக்கு. அண்ணாமலைக்கு கரங்களிலே அதிகாரம் தரப்படணும். அடுத்து அதுல பல கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இவையெல்லாம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்வதற்கு அதிமுக ஏறத்தாழ தயாராகும் என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை அதிமுகவினுடைய கூட்டணி மிக பலவீனமான கூட்டணியே இல்லை, அது கூட்டணி. எங்கே கூட்டணியாக இருக்கிறது? இருவரும் இணைந்ததாக சொல்கிறீங்க. நிச்சயம் பண்ணியாச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் சுற்றுலா போவாங்க, துணிமணி எடுக்க போவாங்க, கடைகளுக்கு போவாங்க, பல இடத்துக்கு இப்போ நண்பர்களை பார்க்க போவாங்க, டின்னர்கள் நடக்கும், ஒரே உற்சாகம் இருக்கும் அல்லவா? இங்கே நிச்சயத்திற்கு பிறகு மாப்பிள்ளையும் பேசிக்கல, பொண்ணும் பேசிக்கல, சொந்த பந்தங்களும் பேசிக்கல, ஒருவரும் பேசிக்கொள்ளவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். ஒருவேளை இது நிச்சயத்தோடு நின்றுவிடும் என்று பேசுகிறார்கள். இன்னொரு பக்கம் விஜயின் மீது எடப்பாடிக்கு ஒருதலை காதல் இருக்கிறது. டிசம்பர் வரை காத்திருங்கள், நான் எப்படி மோடியின் வலப்பக்கத்தில் போய் அமர்ந்து விட்டு வேண்டியதை எல்லாம் வரதட்சணை வாங்கி கொண்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்ததும் அதே போல ஓடி வந்து விடுகிறேன், நாம் கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்கிற திட்டமும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நீங்க சொன்ன இடம்ன்றது ரொம்ப முக்கியம். விஜய்ன்ற ஒரு இடம் தமிழக அரசியல்ல அதையும் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பேசு பொருள் இருக்கு. கடைசி நேரத்தில் மாறலாம்னு பேசிக்கிறாங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்து பேச முடியும்னு தெரியல. ஆனால் பாஜகவில் இருக்கிற திரு நயினார் நாகேந்திரன், தமிழிசை அவங்கெல்லாம் விஜய் வரணும், கடம்பூர் ராஜு சொல்றார் விஜய் நிச்சயம் எங்க கூட்டணிக்கு தான் வருவார்னு. இதை எப்படி, என்ன காரணம்? ஒன்னே ஒண்ணுதான். எடப்பாடியின் முகத்தை வைத்துக்கொண்டு, எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய பாதி அதிமுக வைத்துக்கொண்டு பெரிய அறுவடையை செய்ய முடியாது என்கின்ற அவநம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கிறது. அதனால இன்னும் கூடுதலை கொஞ்சம் ஆட்களை சேர்ப்போம். தராசு வெகுவாக திமுக பக்கம் இழுக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் உள்ள தராசு மேலே நிற்குது. இது இன்னும் கொஞ்சம் கற்களை எடுத்து இன்னும் கொஞ்சம் காய்கறிகளை அள்ளி போட்டால் இது கீழே இழுக்கும் என்று நினைக்கிறார்கள். கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் அதுதான் ஆச்சரியம். அதாவதுங்க, விஜயன் அரசியல் எதிரி நண்பனாக முடியும். அரசியலில் கூட்டு நண்பனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவிடும் இல்லை. அரசியல் எதிரி நண்பனாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கொள்கை எதிரி கூட முடியாது. கொள்கை எதிரி என்று பிரகடனம் செய்ததற்கு பிறகு விஜயை இவர்கள் வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அது பாஜகவினுடைய பரிதாபத்தை தான் காட்டுகிறது. எடப்பாடி மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, இவரை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது என்று அவர் நினைக்கலாம். அதனால விஜய் வருவாரா, சீமான் வருவாரா? சீமானையும் அழைத்து பார்த்தார்கள். சீமான் அவர் வெளிப்படையாக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி, நான் தனி கூட்டணி தான் என்று அவர் சொல்லிவிட்டார். அப்படி இருக்கிற போது திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறது ஒண்ணுதான், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வகையிலும் வலுவாக இருக்கிறது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சுறுத்தல் விஜயின் வரவும், விஜய் பிரிக்க போகக்கூடிய வாக்குகள் எதுவாக இருக்கும், எந்த நிலை வாக்குகளை அவர் பிரிக்க போகிறார், அதான் பெரிய கேள்வி. இதுதான் பெரிய கேள்வி. விஜய்க்கு இளைஞர்கள், பெண்கள் மத்தியிலே மிக பெரும் ஆதரவு இருக்கு. அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அவருக்கு வெகுவாக சேரும் என்று நினைக்கிற போது, இதுவரை முழுமையாக அறுவடை செய்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதுதான் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. விஜய் எங்கே தங்களது நிரந்தர வைப்பு நிதியிலிருந்து கை வைத்து விடுவாரோ என்கின்ற பயம் திமுகவுக்கு இருக்கிறது. விஜயுமே திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த விஷயத்தையே எழுப்பி திமுக ஒன்னும் செய்யலன்றதையும் அவர் பேசி, பாரதிய ஜனதா கட்சியும் வெகு காலமாகவே விஜயை மத ரீதியாகவே அடையாளப்படுத்துகிறது. முதலாக ஜோசப் விஜய் என்று சொன்னவர் எச் ராஜா. அதற்கு பிறகு திரு விஜய் அவர்கள் இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியே வந்தபோது ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருந்த குறிப்பு என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார். இப்படித்தான் அவர்கள் வெளியிட்டார். அவருடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்னு தான் இருக்காரு, ஜோசப் விஜய் என்று தன்னை அவர் எங்கேயும் மத ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை தொடர்ந்து அடையாளப்படுத்துவதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளிலே விஜய் பெரிய அளவில் பிரிக்கணும்னு பாஜக ஆசைப்படுகிறது. பிரிச்சாலே ஒரு அளவுல பெரிய பிரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய் எதை பிரிக்க போகிறார், எதை அறுவடை செய்ய போகிறார் என்பது வேறு. என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், விஜய்க்கு மிக பெரும் சந்தர்ப்பம் காத்திருப்பதாக நான் கருதுகிறேன். காரணம், எடப்பாடியின் அரசியல் தலைமை எடுபடவில்லை, ஈர்ப்பற்ற தலைமை, தொடர் தோல்வி தலைமை. 10 தேர்தலில் தோத்துட்டாரு. அவர் கட்சியில் உள்ளவர்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லை. எடப்பாடி பேச ஆரம்பித்தால் பின்னாடி தூங்குறான், எழுந்து போயிடறான். அவர் என்ன செய்தி சொல்ல வருகிறார் என்பதை கூட எடுத்து பேசுவதில்லை. மக்களிடம் பெரிதாக எடுபடவில்லை.
இப்போ நீங்கள் வரலாம் கூட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் எடப்பாடி போனாருன்னா ரொம்ப சிரமம். ஆனா தன்னெழுச்சியாக மக்கள் திரள்வதற்கு வாய்ப்பு. ஆனா பலருமே சொல்றது ரொம்ப எளிமையானவர், நம்மள ஒருத்தரா இருக்கிறாரு. நம்மள ஒருத்தராக எளிமையாக இருக்கிறாருன்னா நல்ல கண்ணு இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கணுமே. நேர்மையானவரும் கூட. மக்களுக்கு ஒரு வசீகரம், ஒரு ஈர்ப்பு. சொல்வது எத்தகையது என்பதை விட சொல்வது யார் என்று பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்க விஜய் ஒரு வார்த்தை சொன்னா அது போகுது. ஆனால் எடப்பாடி சொல்வதை பெரிதாக மக்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை, அது எடுபடவில்லை என்பதற்கு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் பிரச்சாரம் செய்து கொங்கு மண்டலத்தில் கூட பெரிய அறுவடையை அவரால் செய்ய முடியலை. பெரிய அரசியல் ஆதாயத்தை அதிமுக அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. 10 எம்எல்ஏ வச்சிருந்த கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வாங்கின ஓட்டுல பாதி ஓட்டு கூட வாங்கலையா அதிமுக? நான் இதைத்தான் சொல்றேன், உங்களுக்கு அந்த கரிஷ்மேட்டிக் இல்லை, உங்கள் மீது பெரிய அபிமானம் இல்லை, உங்களுக்கு சாதிய அடையாளத்தையும் நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஒரு வேட்பாளர் அறிவிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் அமர்ந்து கொண்டு தான் வேட்பாளரை சொல்றாங்க, இன்பதுரை தனபால் என்று. நான் இதை சொல்வதற்கு காரணம், அதிமுக மீது அம்மாவின் மரணத்திற்கு பிறகு எடப்பாடி இந்த இயக்கத்தை இன்னொரு பிளவுக்கு ஆளாக்கியதற்கு பிறகு அதிமுக சாதி கூறுகளாக பிளவுபட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனா அது ஒரு சிக்கல் தான். நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஒரு வசீகர தலைமை, காஸ்ட் நியூட்ரலா இருந்தாங்க, யாருமே ஜாதி அடையாளமா பார்க்க மாட்டாங்க. இல்ல, இனி அதிமுகன்றது பெருங்கொண்ட சமூகம் இருக்கு, சின்ன சமூகங்கள்லாம் இருக்கு. நீங்க யாரை எப்படி, ஏன்னா வசீகர தலைமை இல்லைன்னு நீங்க சொல்றதுனால இந்த சிக்கல் இருக்கத்தானே செய்யும். யாரை போட்டாலுமே இது இந்த சமூகம் அப்படி பார்க்கத்தானே தொடங்கிடுவாங்க. இல்ல, நான் அதைத்தான் சொல்றேன். நீங்க ஒரு கூட்டு தலைமையாகவோ அல்லது நீங்க நான் இது ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளராக இவரும் இருந்து நடத்துகிற போது அந்த சாதி அடையாளம் வரவில்லை இல்லையே. 75 தொகுதி ஜெயிச்சாங்க. கட்சியில எல்லாருமே சமமா தானே இருந்தாங்க. அப்பவுமே 2 பேரும் சமூகம் தான் இருக்கு அப்படின்ற பார்வையும் நம்ம சொல்லல. அது இப்ப இல்ல, புரட்சி தலைவி அம்மாவின் காலத்திலேயே இதை முக்குளத்தூர் கட்சி என்று சொல்லப்பட்ட விமர்சனம் உண்டு. அம்மா அதீதமான ஒரு எல்லா துறையையும் கொங்கு மண்டலத்துக்கு கொடுத்த போது இது கவுண்டர்களின் கட்சி என்கிற விமர்சனங்கள் இருந்தது, இருக்கத்தான் செய்யும். ஜெயலலிதா அவர்கள் அதை நியூட்ரல் பண்ணி அந்த தலைமையை தான் பார்ப்பான். தலைமை அம்மா எல்லாருக்கும் பொதுவானவங்க, அவங்க எடுக்கிற சில சமூகங்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்ற முணுமுணுப்பு இருக்குமே தவிர அது தேர்தல் முடிவுகளை பாதிக்கிற அளவுக்கு செல்லாது. ஆனால் எடப்பாடிக்கு அது பாதிப்புகளை உருவாக்குகிற அளவுக்கு போகிறது என்பதுதான் உண்மை. இது அவர் உணரலின்னு சொன்னா அது அவருடைய 26 தேர்தல் ஒரு குணத்தை விடும். இப்ப நீங்க சொல்ற விஜய்க்கு அந்த வசீகரம் இருக்கு, இளைஞர்கள் விஜய் அந்த குரலுக்கு எல்லாம் செவிமடுக்கிறாங்க அப்படின்னாலும், இப்போ உங்கள் பார்வையில இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு, இனிமேல் எல்லா பணிகள்லாம் இருக்கும். விஜய் அதை சரியா, ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லி ஆதவ அர்ஜுனாரெல்லாம் எம்ஜிஆரை கோட் பண்ணி அப்படி ஒரு மாற்றம்னு, விஜய் போக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை விஜயனுடைய தொடக்கம் மிக சிறப்பாக இருந்தது, இடையில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அவர் சினிமாவுக்கு கால்ஷீட் கொடுப்பது போல அரசியலுக்கும் ஒரு கால்ஷீட் கொடுக்கிறாரு. மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை முகம் காட்டுகிறார். அது கூட அரங்க கூட்டங்களாக நடக்கிறது. அதை கடந்து கட்சி இன்னும் தள அளவில் இன்னும் போகலை, ரூட் லெவலுக்கு போகலை. கிராமங்களிலே கொடியேற்று விழாக்கள், கிளைக்கழகங்கள் உருவாக்கப்படுவது, இன்னும் அந்த கட்சியிலேயே பல மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்காங்க. மாநில நிர்வாகிகள் இன்றை வரை தொழிற்சங்கம், மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி போன்ற பெரிய அமைப்புகள் பொறுப்புகளுக்கெல்லாம் இன்னைக்கு நிர்வாகிகள் இன்னும் போடல. திமுக பொதுக்குழுல 2 புதிய அணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் பூத் கமிட்டின்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் 73 திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது பூத் கமிட்டியே கிடையாது. ஆனால் ஆளும் திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளிட்டாரு. மக்கள் தன்னெழுச்சியாக வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என்றால் பூத்துல எவன் உட்கார்ந்தா நமக்கு என்ன? என் ஓட்டு விஜயனுக்கு நான் முடிவு பண்ணிட்டு போனேன்னா என்னை எத்தனை பேர் இடைமறித்தாலும் என் ஓட்டு விஜயனுக்கு என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் ஏன் மாறப்போகிறேன்? இதுல ஒரே ஒரு எனக்கு சந்தேகம், எல்லாரும் இந்த எம்ஜிஆர் ஒப்பிட்டு தான் விஜய சொல்றாங்கல்ல. இப்ப எம்ஜிஆர் வந்தார் உடனே இதுன்னு, எம்ஜிஆர் எப்படி அதை இல்ல, அது எம்ஜிஆருடைய ஒப்பீடே தவறு. என்னை பொறுத்தவரை அவர் போல வர வேண்டும் என்று அவரை ஒரு ஐகானா வச்சுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அவர் திடீர் தலைவராக திடீரென்று முதலமைச்சரானவர் அல்ல. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மிக 20 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திமுக 67 ஆட்சி பிடிப்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பிரதான காரணம். அவரோட பிரச்சாரம்னு பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பிணக்கு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 49 பிறக்குது, 52 பொது தேர்தல் நடக்குது. ஆனால் 52 அண்ணா போட்டியிடல. என்ன காரணம்னா, பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸை எதிர் நின்று வீழ்த்துகின்ற அளவுக்கு தன் கட்சி இன்றும் வளரவில்லை என்று அவர் நினைத்தார். 53 தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இணைகிறார். 52 போட்டியிடல. பெரியார் கூட கேள்வி பண்ணாரு.
அதிகாரத்துக்கு பெற்று போனவர்கள் ஏன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பெரியார் கேள்வி செய்தார். 52 போட்டியிடாத அண்ணா 57 போட்டியிடுறாரு. ஏன்னா 53 எம்ஜிஆர் வந்தாரு, உதயசூரியனை நெற்றியிலே பொட்டாக வைத்துக் கொண்டார், உதயசூரியன் என்று தன் கதாபாத்திரங்களுக்கு பெயர் சூட்டிக் கொண்டார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை திரையிட்டு காட்டினார். எம்ஜிஆருடைய வசீகரமும் அவரது மக்கள் செல்வாக்கும் அவரது திரைத்துறை ஆளுமையும் களத்தில் திமுகவை வெகு அளவில் கொண்டு போச்சு. அப்படி கொண்டு போன அன்னைக்கு இருந்த ஒரே ஊடகம் சினிமா மட்டும்தானே. தமிழனுடைய சாயங்கால சந்தோஷமே சினிமா மட்டும்தான். அப்படி இருக்கிற போது எம்ஜிஆர் சொன்னது வேதவாக்கானது. உச்சத்துக்கு கொண்டு போய் 57 போட்டிடுறாங்க, 15 சீட்டு, 62 50 சீட்டு, 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. 67 பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆர் போக முடியவில்லை, துப்பாக்கி கொண்டு பாய்கிறது. போஸ்டர் ஃபுல்லா கழுத்தில் கட்டு போடப்பட்ட போஸ்டர்கள் மட்டும்தான் களத்திற்கு போனது. மிக பெரும் வெற்றியை பெற்றதற்கு பிறகு அண்ணாவிடம் போய் எல்லோரும் மாலை மரியாதை எடுத்துக்கொண்டு போன போது பேரறிஞர் அண்ணா சொன்ன பெருந்தன்மை கருத்து, இந்த மாலைக்கும் மரியாதைக்கும் உரியவன் நான் அல்ல, ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரனுடைய கழுத்துக்கு கொண்டு சேருங்கள்னாரு. நான் இதை சொல்வதற்கு காரணம், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே 20 ஆண்டு காலத்திற்கு மேல உழைத்து ஒரு வெற்றியை எப்படி சாத்தியமாக்குவது, களத்தை எப்படி தன்வசப்படுத்துவது எல்லாம் என்றெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டு தான் புரட்சித் தலைவர் கட்சியை தொடங்குகிறார். எல்லாரும் ஆசைப்படலாம் எம்ஜிஆர் மாதிரி, ஆனா களத்துல அதிமுக தொடங்கப்பட்டது 72 முதல் தேர்தலை ஆட்சி பிடித்து விட்டார் என்று சொல்பவர்கள் அவருடைய 20 ஆண்டு கால திமுக உழைப்பை சொல்லணும்ல. அது சேர்த்து 52 இருந்து 72 கணக்கு பண்ணுங்க. 77 52 72 வருஷம், நீங்க ஏறத்தாழ 20 வருஷமாச்சு. அப்ப 20 ஆண்டு காலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பெற்ற அரசியல் அனுபவத்தோடு களத்திற்கு வந்திருக்கிறார். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் உச்சபட்ச திரை நட்சத்திரம். விஜய் சொன்னால் மக்களிடம் சென்றடையும். விஜய் கண்டு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது, மறுப்பதற்கே கிடையாது. ஆனால் 73 வயது 75 வயது பவள விழா கண்ட திமுகவையும் 53 வயதாகும் பொன்விழா கண்ட அண்ணா திமுகவையும் நீங்கள் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு பெரிய உழைப்பு தேவை, எவ்வளவு பெரிய முன்னேற்பாடுகள் தேவை, எவ்வளவு பெரிய முயற்சிகள் தேவை. என்னை பொறுத்தவரை விஜயை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் மக்களை தேடி போகணும், இதுதான் நினைக்கக்கூடியது. ஆனால் என்ன இப்ப எனக்கு தெரிய திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது. திமுகவுக்கு எதிர்நிலை இயக்கம் எது என்று சொல்லுகிற போது அந்த இடத்தில் அதிமுக சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை விஜய் பயன்படுத்திக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை நான் தான் எதிர்நிலைக்காரன், திமுகவுக்கு நான் தான் நேர் எதிர் இயக்கம் என்பதை மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் கொண்டு செலுத்தினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2016 போல மக்கள் நல கூட்டணி போல் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய சூழல் உருவாகும். நிறைவாக ஒரு கேள்வி, இந்த ராஜ்யசபா விஷயத்துல நிறைய ஒரு நீண்ட நெடிய பட்டியலாக இருந்தது. உங்களுக்கு அந்த உட்கட்சி விவகாரம் அதுக்குள்ளே இருக்கிற கணக்குகள்லாம் தெரியுன்றதுனால அதை கேட்டு தான் அந்த நிகழ்ச்சியை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னாங்க, 40,000 ஓட்டு நான் எலெக்ஷன் தொடங்குறப்பயே நான் பின்தங்கி இருக்கிறேன், ஏன்னா பாஜக அலைன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கோகுல இந்திரா எதிர்பார்த்ததாக சொன்னாங்க, செம்மலை அவர்கள் எதிர்பார்த்ததால ஒரு நீண்ட நெடிய பட்டியலே இருந்தது. திரு இபிஎஸ் அவர்களோட அந்த சாய்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2 பேர் இல்லை, இந்த 2 இயக்கங்களுடைய இந்த மாநிலங்களை உறுப்பினர்களுக்கான அறிவிப்புகளையும் வேட்பாளர்கள் தேர்வுகளையும் நான் கொஞ்சம் உன்னித்து கவனித்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெகு காலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். கலைஞருடைய மரணத்திற்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியும், அவர் ஒரு மாபெரும் ஆளுமை, மிக பெரும் தமிழாற்றல் கொண்டவர், அவருடைய பிள்ளை என்கின்ற ஒற்றை தகுதி வைத்துக் கொண்டு இவர் திமுகவை எந்த அளவுக்கு வளர்த்துக்கு போகிறார், நிறைய கேள்விகள். என்னை பொறுத்தவரை கேள்விகளும் கேள்விகளும் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் விழிவிரியும் ஆச்சரியங்களாக மாற்றி இருக்கிறார் திரு ஸ்டாலின். கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறிகளாக அவர் மாற்றியிருப்பதை நான் உணர்கிறேன். அதற்கு காரணம் இந்த கூட்டணிகளை சமன்படுத்தி கொண்டு தேர்தல்களை எதிர்கொண்டு தொடர் வெற்றிகளை அடுத்து 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 அப்படியே பின்னடைவு என்பதே இல்லாமல், தோல்வி, சறுக்கல், பின்னடைவு, தளர்ச்சி என்கின்ற அகராதி சொல்லும் எந்த சொல்லும் என் அரசியல் வாழ்க்கைக்கு பொருந்தாது, நான் இலகுவாக இயக்கத்தை முன்னெடுத்து போகக்கூடியவன் என்பதை அவர் தொடர்ந்து உறுதி செய்து கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியல் பாருங்க, ஒரு கலைஞன், ஒரு கவிஞர், ஒரு வழக்குரைஞன், ஒரு தொண்டன், இன்னும் சொல்ல போனால் சமூக நீதியின் அடிப்படையில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு வைஷ்ணவர், ஒரு சைவர். அழகா கமலுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் கடுகளவும் குறையில்லாமல் நிறைவேற்றிய அதாவது நம்பகத்தன்மை உள்ள இயக்கம் திமுக என்பதையும் உறுதி செய்திருக்கிறார். அப்படியே அதிமுக பக்கம் திரும்பி பார்த்தோம், இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கிற போது வெகு காலமாக தேமுதிக எனக்கு உறுதி தந்திருக்கிறார்கள்,
என்கிற வாதத்தை அவர்கள் வைத்துக்கொண்டே போனார்கள். இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு நீங்கள் அமைத்த மெகா கூட்டணிக்கு மன்சூர் அலிகானும் மறுத்துவிட்ட போது உங்களுக்கு அருகே வந்து உங்களுக்கு அரவணைப்பாக நின்ற இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அப்படி இருக்கிற போது தேமுதிகவுக்கு ஒரு தொகுதியை கொடுத்து கூட்டணியில் தேமுதிகவை என் மெகா கூட்டணியில் ஒரு கட்சியை நான் உறுதிப்படுத்தி விட்டேன் என்கிற சாதனையை எடப்பாடி இந்த முறை செய்திருக்க வேண்டும். தேமுதிகவுக்கு கொடுக்காமல் விட்டது, தேமுதிக அப்பொழுது திமுகவை நோக்கி நகர்கிற நிலையை உருவாகி இருப்பது அவருடைய அரசியலுக்கு பின்னடைவாக நான் கருதுகிறேன். இன்பத்துறைக்கு அவங்களுடைய வழக்குகளை பார்க்கிற போது இன்னொன்று, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் தேவர் மட்டும் இல்லை, டீப் சவுத்தில் பார்த்தீங்கன்னாலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் மிக பெரும் தோல்வியை பெற்றிருக்கிறது. அதை சமன்படுத்துவதற்கு ஐஎஸ் இன்பத்துறைக்கு கொடுத்தோம்னா, ஒரு கிறிஸ்தவ நாடார் ஒரு அப்படியெல்லாம் மக்கள் ஒருவருக்கு ஒரு இடம் கொடுப்பதால, ஒரு சீட்டு கொடுக்கறதுனால ஒட்டுமொத்த மக்களும் நம் சமூகத்தை அவர் ஆராதிக்கிறார் என்று எடுத்துக்கொள்கிற நிலை இப்பொழுது இல்லை. அப்படிலாம் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர் அந்த கட்சிக்கு காலமாக வழக்காடி வந்த ஐஎஸ் இன்பத்துறைக்கு கொடுத்துட்டார். இன்னொரு தேர்வு வடபுலத்தில் அதிகம் அறியப்படாதவராக 91 எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவருக்கு என்னை பொறுத்தவரை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மந்திரி ஆகியிருக்கணும். இன்னும் முகம் தெரிந்த, இன்னும் அரசியல் அறிந்த ஒருவரை கொடுத்து உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இந்த தேர்தலில் அவரை எப்பவுமே நீங்க ஒன்று மட்டும் பாருங்க, ஒன்று என்னுடையவனாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் ஏதும் அறியாதவனாக இருக்கணும். மிக வலிமையான அரசியல் தெரிந்த ஆற்றல் படைத்தவர்களை அவர் இன்று வரை ஊக்கப்படுத்தியதும் இல்லை, உற்சாகப்படுத்தியதும் இல்லை. ஒரே ஒரு முகத்தை நீங்கள் சொல்லுங்க. விவாதங்களுக்கு கூட அவுட் சோர்சிங் ஆட்களை தான் அனுப்புறாரு. தன் கட்சியில் இருக்கக்கூடிய வலிமையான ஆட்களை கூட அவர் அனுப்ப மாட்டார். என்னை யாரும் அசைக்க முடியாது என்கின்ற தன்னம்பிக்கை கொண்ட தலைவன் யாரை கண்டு அஞ்ச மாட்டான். அடித்த காட்டிலே கோபுரத்தில் உட்கார்ந்த சில குப்பை கூடங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, போஸ்ட் பண்ண பார்த்து கூட பயன்படும், இவன் நம்ம போஸ்ட்டுக்கு வரானுன்னு சொல்லிட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா பார்த்தீங்கன்னா ஆற்றல் படைத்தவர்களை எல்லாம் உயர்த்தி பிடித்தார்கள். புரட்சித் தலைவரும் அப்படித்தான். ஆனால் எடப்பாடியாருடைய அரசியல் என்பது ஒரு அறியாமை ஆட்களையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் தீனி போடக்கூடிய அரசியலாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கல்லும் சிமெண்ட்டும் வச்சு கட்டிடம் கூட அதுக்கு அறிவாலயம்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த இயக்கத்தினுடைய பலமே தலைவர் எவ்வளவு அறிவாளியா இருக்காரோ அந்த தலைவர் அமர்த்தக்கூடிய ஆட்களும் தலை சிறந்த அறிவாளிகளாகவும் ஆற்றல் படைத்தவர்களாகவும் இயக்கத்திற்கு ஒன்று என்று சொன்னால் போராடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த அமலாக்க பிரிவு சோதனை வந்தபோது எல்லாம் திமுகவே அவ்வளவுதான் கூட நான் ஒன்று சொன்னேன். இதை பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இதை விட மோசமான மிசாக்களை பார்த்திருக்கிறது. எல்லாருக்கும் உடம்புல தழும்பு, திமுக காரனுக்கு தழும்புல தான் உடம்பே. அவர்களை போல போராடி வந்த ஒரு இயக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அமரர் ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தின் போது திமுக கொடிமரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டு திமுக வேட்டியை கட்டிட்டு நடக்க முடியல. என்ன காரணம்? காங்கிரஸ் தலைவரே கொன்றிருக்கு திமுக தாங்க பின்னணி. அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி பிரேத பரிசோதனை உள்ள நடக்குது அரசு மருத்துவமனையில். ராஜீவ்காந்தியுடைய உடற்கூறாய்வு நடக்குது. வாசல்ல நின்று என்ன சொல்றாருன்னா, என் தலைவன் ராஜீவை கொன்றது திமுகன்றாரு. தமிழ்நாடு கொந்தல் என்னாச்சு? எஸ்.எஸ். வீடு, டி. ராஜேந்தர் வீடு அடிச்சு நொறுக்க சூறையாடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு வரை இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை பிரதமராக வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய இடத்தில் ஸ்டாலின் இருக்காரு. 10 தொகுதியை லட்டு மாதிரி கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, அறிவாலயத்திலே முதல் தளத்திலே பேச்சுவார்த்தை, தரைதளத்திலே சிபிஐ விசாரித்தது. சரி, அப்படி விசாரித்த காங்கிரஸ் இப்பொழுது எங்க இருக்கு? திமுகவிடம் இருக்கிறது. அதுபோல அதிமுகவிடம் பாஜக இருக்கா? இல்ல, பாஜகவிடம் அதிமுக இருக்கிறது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு என்பது மிகச்சரி. எடப்பாடியாரை பொறுத்தவரை இன்னும் சரியாக செய்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக உங்களுடைய சமகால அரசியல் குறித்த விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி திரு மருது அழகராஜ். மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.